இப்போ பச்சை பட்டாணி முட்டை பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் வாங்க. 1 கப் பச்சை பட்டாணி, 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். பெரிய வெங்காயத்தில் 1, 1 தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 முட்டை, சிறிது மல்லித்தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 3/4 ஸ்பூனு, சீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு. பற்ற வச்சு ஒரு பேனை அடுப்பில் போட்டுக்குவோம். இப்போ அதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்குவோம். நான் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகை போட்டுக்குவோம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்குவோம். அதோட இந்த கருவேப்பிலையும் போட்டுக்குவோம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளியை போட்டுக்குவோம். இது மீடியம் சைஸு தக்காளி, மீடியம் சைஸோட கொஞ்சம் பெருசு. இப்போ நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். தான் நமக்கு நல்லா மசாலா கிடைக்கும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலா பொடியும் இதோட போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். மசாலா வாங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் பட்டாணி வேக வைக்கிறதுக்கு. இதை நல்லா கலந்துக்கிட்டு எடுத்து வச்சுருக்க பட்டாணியை அடுப்பில் சேர்த்துக்குவோம். இப்போ பட்டாணி வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். இப்போ 3 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இதை தீயை குறைச்சி வச்சு இதை வேக வைப்போம். உடச்சி ஊற்றின 3 முட்டையும் நல்லா வெந்துருச்சு. இதை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா சுவையாக இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுங்க. இப்போ கடைசியாக இந்த மல்லித்தலையை தூவி விட்டு இறக்கலாம். அவ்வளோதான். பச்சை பட்டாணி முட்டை பொரியல் தயாராகிவிட்டது.